ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம செமிக்கியை ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துருப்போம். இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக புரியும். நார்மலாக நான் நாட் போட்டு ரிவர்ஸில் நாட் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு செமிக்கி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அடியிலேருந்து எடுத்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பக்கத்தில் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அகெயின் இன்னொரு செமிக்கியை இன்செர்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம அப்படி பண்ணாமல் இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஒரு செமிக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த செமிக்கிக்கு அடியிலேயே அந்த செமிக்கிக்கு அடியில் இந்த இன்னொரு செமிக்கியை வச்சு இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ வச்சு அகெயின் இப்போ அந்த செமிக்கியில் ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். இதே மாதிரி அதுக்கு அடியில் ஒரு செமிக்கியை வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். அதே மாதிரி அதுக்கு அடியில் இதை நீங்கள் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணாலும் கீழே வச்சு ஸ்டிச் பண்ணாலும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் மேலேயும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், கீழேயும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா தெரியாது. நீங்கள் இல்லை நான் செமிக்கி அடியில் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்களே, ஸோ அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் மேலேயும் வச்சுக்கலாம், கீழேயும் வச்சுக்கலாம். ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. அதுக்குன்னு ஒன்று மேலே ஒன்று கீழே இந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே வச்சு போடுறீங்க அப்படின்னா கீழேயே வச்சு போடுங்க. இல்லை மேலே வச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேலேயே வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒன்று கீழேயும் ஒன்று மேலேயும் வைக்க வேணாம். அது பார்க்க நல்லா இருக்காது. நான் இப்போ அதுவுமே உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டு போங்க. கீழே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழேருந்தே வச்சுட்டு போங்க. அப்போ பார்க்க ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான். போன வாட்டி போட்டதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகேவா? அதில் அகெயின் ஒரு எக்ஸ்ட்ரா செயின் போட்டு நம்ம ஒரு செமிக்கியை போட்டோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒன்று போடாமல் அப்படியே நம்ம இன்செர்ட் பண்ணிட்டு போக போகிறோம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகே, அதே மாதிரி செமிக்கியை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கிளாத் டைட்டாக இருக்கும்போது நீங்கள் குத்தி எடுக்கிறப்ப அது தெரிக்கும். ஸோ வேஸ்ட்டாக போயிடும். இல்லைன்னா ஒரு பிளேட்டில் கூட கொட்டி வச்சுக்கோங்க. பாக்ஸ் மூடி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் கூட கொட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடியில் வச்சு இன்செர்ட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதையுமே போட்டு காமிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நான் அடியில் வச்சுட்டு போகிறேன். ஸோ அது பார்க்க ஒரு லெவலாக இருக்குது. இப்போ இங்கே 2 அடியில் வச்சுட்டு திருப்பி மேலே ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது பார்க்க கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வச்சு ஸ்டார்ட் பண்ணால் மேலேயே போட்டுருங்க. அடியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடியிலே போட்டுருங்க. ஸோ எப்படினாலும் போடலாம். பார்க்க ஒரு நீட்னஸ் இருக்கணும் இல்லையா, ஸோ அப்போ தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும். ஒரு அடுக்கடுக்காக இருக்கும். நம்ம ஸ்டிச்சஸில் யூஸ் பண்ணும்போது இன்னுமே பார்க்க நல்லாயிருக்கும். போன கிளாஸ்க்கும் இதுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கிளாஸில் இருக்கவங்க சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி இதை ஸ்விங் த்ரெட்லேயோ போடலாம், சரி த்ரெட்லேயும் போடலாம். நரம்பு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணி போடலாம். ஸோ பார்த்தீங்களா, நீட்டாக மோஸ்ட்லி செமிக்கி அப்படின்றதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவே நான் போடுறது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல அப்படின்னா சொல்லுங்கள், நான் அகெயின் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டிச் ஈஸி தான். ஸோ நீங்கள் இதை எந்த ஷேப்லேயும் ஒர்க் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம இதை அசஸ்மெண்ட் ஒர்க்காக பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 100 ருபீஸ் பேமெண்ட்டுக்கு ஆரி ஃபுல் கோர்ஸுமே எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ஆரி லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, கிளாஸில் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.
ஸோ இதை வந்து ஷேப்ஸில் வந்து ஒர்க் பண்ண வேணாம். ஸோ நம்ம வந்து அசைன்மெண்ட் ஒர்க் இருக்கும் இந்த ஸ்டிச்சுக்கு. ஸோ நீங்கள் அதில் ஒர்க் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஈஸி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.